பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல 4வது பாட அழகான காலம் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைய வகுப்புல நாங்கள் படிக்கலாம். ஏற்கனவே இந்த காலம் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் நாங்கள் நாங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய வகுப்பு நாங்கள் தொடர முடியும். காலத்துல என்னென்ன நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த காலத்தை அளக்கும் அலகுகள், காலத்தை அளக்கும் அலகுகளான இந்த செகண்ட், நிமிடம், மணித்தியாலம், நாள் இவைகளுக்கு இடையிலான தொடர்பு பற்றி நாங்கள் நாங்கள் அதை தொடர்ந்து சென்ற வகுப்புல எடுத்த காலத்தை காண்பது தொடர்பாகவும் நாங்கள் எடுத்த காலம் அப்படி என்றால் என்ன என்பது தொடர்பாகவும் நாங்கள் நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த எடுத்த காலம் அப்படி என்றால் என்ன அதை பற்றி நாங்கள் இப்ப பார்க்கலாம். எடுத்த காலம், எடுத்த காலத்தை காண்பது என்பது தொடர்பாக இப்ப நாங்கள் படிக்கலாம். எடுத்த காலம் அப்படி என்றா என்ன, எடுத்த காலத்தை காண்றது அப்படி என்றா என்ன, அதாவது ஒரு செயலை செய்வதற்கு எடுத்த காலமானது அந்த செயல் முடிவடைந்த நேரத்துக்கும் ஆரம்பித்த நேரத்துக்கும் இடையிலான வித்தியாசம் ஆகும். எடுத்த காலத்தை நாங்கள் எடுத்த காலம் என்றா என்ன, எடுத்த காலத்தை நாங்கள் எவ்வாறு காண வேணும், ஒரு செயலை செய்வதற்கு எடுத்த காலம் எனப்படுவது அந்த செயலானது முடிவடைந்த நேரத்திற்கும் ஆரம்பித்த நேரத்திற்கும் இடையிலான வித்தியாசம் ஆகும். அடுத்த காலத்தை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், அந்த செயல் முடிவடைந்த நேரத்துக்கும் ஆரம்பித்த நேரத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நாங்கள் காண்பதே எடுத்த காலத்தை காண்பது எனப்படும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு காலையில நாங்கள் எத்தனை மணிக்கு பாடசாலைக்கு செல்றோம், காலையில எங்களுக்கு பாடசாலை ஆரம்பிக்கும் நேரம் என்ன, பாடசாலை எங்களுக்கு எப்ப ஆரம்பிக்குது, ஆரம்பிக்கும் நேரம் முற்பகல் 7:30 மணி, அப்படித்தானே? முற்பகல் 7:30 மணிக்கு எங்களுக்கு பாடசாலை ஆரம்பிக்குது. ஆனால் பாடசாலை முடிவடையும் நேரம் என்ன, பாடசாலை முடிவடையும் நேரம் என்ன, பிற்பகல் 1:30 மணிக்கு பாடசாலை எங்களுக்கு முடிவடையுது. இப்ப நாங்கள் எல்லாரும் என்ன செய்யறோம், காலையில பள்ளிக்கூடத்துக்கு 7:30க்கு போறோம். பள்ளிக்கூடம் விட்டு திரும்ப நாங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வாரோம், 1:30க்கு சரியா நாங்கள் வீட்டுக்கு வாரோம். அப்ப நாங்கள் பாடசாலையில் கற்றலுக்காக நாங்கள் செலவழித்த நேரம் எவ்வளவு, பாடசாலை செயற்பாட்டுக்கு எடுத்த காலம் எவ்வளவு, நாங்கள் என்ன செய்ய வேணும், பாடசாலையில நாங்கள் ஒவ்வொருவரும் இப்ப எவ்வளவு நேரம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் படிக்கிறோம், உங்களுடைய கற்றல் செயற்பாட்டுக்காக நாங்கள் எவ்வளவு நேரத்தை செலவிடுறோம், எவ்வளவு நேரத்தை நாங்கள் எடுக்கிறோம், எடுத்த காலம், அதுதான் எடுத்த காலம். கற்றல் செயற்பாட்டுக்காக எடுத்த காலம், ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படக்கூடிய காலம் எவ்வளவு. இப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும், நாங்கள் படிக்கிற நேரம் எவ்வளவாக இருக்கும், நாங்கள் படிப்பதற்கு எடுத்த காலம் எவ்வளவு, எடுத்த காலத்தை காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், பாடசாலை முடிவடைந்த நேரத்துல இருந்து நாங்கள் ஆரம்பித்த நேரத்தை கழிப்போம். முடிவடைந்த நேரம் என்ன, பிற்பகல் 1:30 மணியில இருந்து நாங்கள் முற்பகல் 7:30 மணியை கழிக்க போறோம். கழிக்க வேணும், 1:30 மணியில இருந்து 7:30 மணியை கழிப்போம். 1:30 இருந்து
7:30 மணியை நாங்கள் கழிக்க போறோம். கழிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? முற்பகலும் பிற்பகலும் வாரபடியால இதை நாங்கள் நியம முறையில எழுதி கொள்ளுவோம். 1:30 என்னென்று நியம முறையில எழுதுவோம். இதோட நாங்கள் ஒரு 12 கூட்டினோம்டா சரி. நியம முறையில் எழுதுதல் நாங்கள் படிச்சுட்டோம் ஏற்கனவே. நியம முறையில எவ்வாறு நேரத்தை எழுதுவது? 24 மணித்தியால கடிகாரத்தின்படி நாங்கள் எழுத வேணும். அதற்கு என்ன செய்ய வேணும்? 12 மணிக்கு பிறகு நாங்கள் 1 மணி என்றா 13 மணி என்று போடுவோம். 12ஓட கூட்டுவோம். 1:30 1:30 12ஓட கூட்டின நீங்கள்டா என்ன வரும்? 13:30 மணியில இருந்து 7:30 மணியை நாங்கள் கழிக்க வேணும். எவ்வாறு நாங்கள் காலத்தை கழிக்கிறது? நேரத்தை நாங்கள் எவ்வாறு கழிப்போம்? மணி தனியா நிமிடம் தனியா எழுதி கழிப்போம். இப்ப 13:30 இருந்து 13:30 இருந்து 7:30 நாங்கள் கழிக்க போறோம். கழிக்கும் போது கழிப்பம் 0 பூஜ்ஜியத்தை கழிச்சோம்டா 0, 3 3 கழிச்சோம்டா 0. அங்கால 3 7 அடங்காது. 3 7 கழிக்க முடியாது. ஆகவே நாங்கள் 13 7 கழிப்போம். 7 கழிச்சோம்டா என்ன வரும்? 6 மணித்தியாலங்கள். ஆகவே பாடசாலையில் ஒவ்வொரு நாளும் கற்றலுக்காக எடுக்கப்படக்கூடிய காலம் எவ்வளவு? 6 மணித்தியாலங்கள். நிமிடம் இல்லை, 0. 6 மணித்தியாலங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலையில படிக்கிறோம். நாங்கள் பாடசாலையில ஒவ்வொரு நாளும் படிப்பதற்காக படிப்பதற்காக செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? 6 மணித்தியாலங்கள். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? படிப்பதற்காக எடுத்த காலம் எவ்வளவு? இன்று நாங்கள் பாடசாலையில் உங்களுடைய கற்றல் செயற்பாடுகளுக்காக படிக்கிறதுக்காக எடுத்த காலம் எவ்வளவாக இருக்கும்? 6 மணித்தியாலங்கள். ஒவ்வொரு நாளும் 6 மணித்தியாலங்களை நாங்கள் செலவு செய்கிறோம். ஆகவே எடுத்த காலம் என்ன செய்ய வேணும்? ஒரு செயற்பாடு, ஒரு செயலை செய்வதற்கு எடுத்த காலம் என்பது முடிவடைந்த நேரத்துக்கும் ஆரம்பித்த நேரத்துக்கும் இடையிலான வித்தியாசம் ஆகும். ஒரு செயல் முடிவடைந்த நேரத்தையும் குறிச்சு கொள்ளுவோம். ஒரு செயல் அந்த செயல் ஆரம்பிக்கும் நேரத்தையும் குறிச்சு கொள்ளுவோம். இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ற நாங்கள் என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். முடிவடையும் நேரத்தில இருந்து ஆரம்பித்த நேரத்தை கழிப்போம். கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 6 மணித்தியாலங்கள் என்று எங்களுக்கு விடையாக கிடைக்குது. இதோட எடுத்த காலம் என்னென்று நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். அடுத்ததாக இந்த காலம் தொடர்பான கூட்டல், நேரங்களை எவ்வாறு கூட்டுறது, நேரங்களை எவ்வாறு கழிக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் அடுத்தது பார்க்கலாம். இதுக்காக நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். அதாவது காலம் தொடர்பான கூட்டல், நேரங்களை எவ்வாறு கூட்டுறது? காலம் தொடர்பான கூட்டல்ல நாங்கள் ஒரு கேள்வி பார்க்கலாம். கேள்வியை பாருங்க. பிரயாணத்தின் ஒரு பகுதியை பேருந்தில் சென்ற ஒரு மனிதர், அதாவது ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிறார். பிரயாணம் செய்யும் போது அவர் பேருந்துல எவ்வளவு மணித்தியாலங்கள் செல்கிறார்? பிரயாணம் செய்யறதுக்காக அவர் பேருந்துல செல்லக்கூடிய நேரம் 2 மணித்தியாலங்கள் 45 நிமிடங்கள்.
2 மணித்தியாலங்களும் 45 நிமிடங்களும் பேருந்துல பயணம் செய்கிறார். மீதியை நடந்து செல்கிறார். நடந்து செல்வதற்காக அவர் எவ்வளவு நேரத்தை எடுக்கிறார் என்றால் 40 நிமிடங்களை எடுக்கிறார். 40 நிமிடங்கள் மட்டும் நடந்து செல்கிறார். அப்போ ஒரு மனிதர் ஒரு கேள்வி உங்களுக்கு ஷார்ட்டா தந்திருக்கு. ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் பேருந்துல 2 மணித்தியாலம் 45 நிமிடங்கள் சென்ற பிறகு இறங்கி நடந்து 40 நிமிஷம் போறார். சரியோ? பேருந்துல 2 மணித்தியாலம் 45 நிமிஷம் பயணிக்கிறார். பேருந்துல இருந்து இறங்கி 40 நிமிடங்கள் நடந்து போய் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைகிறார். அதோட அவர் தன்னுடைய பயணத்தை முடிச்சு கொள்றார். இப்ப கேள்வி என்ன? அவர் பிரயாணத்திற்கு எடுத்த மொத்த காலம் எவ்வளவு? கேள்வி, அவர் இந்த பிரயாணத்துக்காக எடுத்த மொத்த காலம் எவ்வளவு? எவ்வளவு காலத்தை அவர் பிரயாணத்துக்கு எடுக்கிறார் என்று கேள்வி கேட்டது. மொத்த காலம் கேட்டிருக்கு. நாங்கள் என்ன செய்ய வேணும்? பேருந்துல 2 மணித்தியாலம் 45 நிமிஷம் போறார். நடந்து 40 நிமிஷம் போறார். 2 காலங்களையும் 2 நேரத்தையும் நாங்கள் கூட்டும் போதுதான் எங்களுக்கு மொத்த காலம் கிடைக்கும். அவர் பிரயாணம் செய்வதற்கு மொத்தமாக எவ்வளவு காலம் எவ்வளவு நேரத்தை அவர் எடுத்திருப்பார். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? இங்க இந்த 2 நேரங்களையும் நாங்கள் கூட்ட போறோம். பேருந்துல செலவழிச்ச நேரத்தையும் நடந்து போறதுக்கு அவர் எடுத்த நேரத்தையும் அப்ப கூட்டும் போது என்னென்ன கூட்டுவோம்? நாங்கள் மணித்தியாலத்தை தனியாகவும் நிமிடத்தை தனியாகவும் எழுதி கூட்டுவோம். பேருந்துல பயணம் செய்யக்கூடிய நேரம் அவ்வளவு 2 மணித்தியாலம் 45 நிமிடங்கள். நடந்து செல்லக்கூடிய நேரம் அவ்வளவு 40 நிமிடங்கள் மட்டும். ஆகவே நாங்கள் 2ஐயும் கூட்டுவோம். கூட்டும் பொழுது பாருங்கோ என்னென்று கூட்டுறது. 5ஐயும் 0ஐயும் 45ஐயும் 40ஐயும் கூட்டும் போது என்ன வரும்? நிமிடங்களை கூட்டுவோம். 5ஐயும் 0ஐயும் கூட்டின நீங்கண்டா 5, 4ஐயும் 4ஐயும் கூட்டின நீங்கண்டா 8. என்ன வருது? 85 நிமிடங்கள். அப்போ 85 நிமிடங்களை நாங்கள் இதுல போடலாமா? இல்ல, போடக்கூடாது. ஏனென்றா எங்களுக்கு தெரியும் 60 நிமிடங்கள் ஒரு மணித்தியாலம். ஆகவே நாங்கள் 60 நிமிடங்களுக்கு உள்ளதான் இங்க நிமிடங்களை நாங்கள் குறிக்கப்பட வேணும். 60 நிமிடங்களுக்கு குறைவா 60ம் குறிக்கக்கூடாது. 60க்கு குறைவாக வரும்போதுதான் நாங்கள் இந்த நிமிடங்களை இதுல எழுதுவோம். 60க்கு கூட வந்தா நாங்கள் என்ன செய்வோம்? அவற்றை மணித்தியாலமாக மாற்றிட்டு இருக்கிற நிமிடங்களை நாங்கள் போட வேணும். அப்ப இந்த 85 நிமிடங்களை 60 நிமிடங்கள் வார மாதிரி எப்படி கூட்டலாம்? 85 நிமிடங்கள்ல 60 நிமிடங்களும் 25 நிமிடங்களும் இருக்குது. 60 நிமிடங்களையும் 25 நிமிடங்களையும் கூட்டினீங்கன்னா 85 நிமிடங்கள் வரும். ஆகவே எங்களுக்கு தெரியும் 60 நிமிடங்கள் ஒரு மணித்தியாலம். அப்ப நாங்கள் இதுக்கு பதிலாக ஒரு மணித்தியாலம் 25 நிமிடங்கள் என்று நாங்கள் இந்த அழகு நிமிடத்தை மணித்தியாலம் மாற்றிட்டு நாங்கள் கொண்டு வந்து இங்க போடுவோம். 60 நிமிடங்கள் என்றால் ஒரு மணித்தியாலம் 25 நிமிஷங்கள் இருக்குது. அப்ப 85 நிமிடங்கள்ல ஒரு மணித்தியாலமும் 25 நிமிடங்களும் இருக்குது என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே 25 நிமிடங்களை மட்டும் நாங்கள் இங்கே போடுவோம். ஒரு மணித்தியாலத்தை அப்படி நாங்கள் மணித்தியாலத்துக்கு கொண்டு போவோம். இங்கே ஏற்கனவே 2 மணித்தியாலம் இருக்கு. 2ஓட ஒரு மணித்தியாலத்தை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 3 மணித்தியாலங்கள். ஆகவே அவர் தன்னுடைய பிரயாணத்துக்காக எடுத்த மொத்த காலம் எவ்வளவு? 3 மணித்தியாலங்கள் 25 நிமிடங்கள் எடுத்திருக்கிறார். அந்த மனிதர் தன்னுடைய பிரயாணத்துக்காக எடுத்த மொத்த காலம் எவ்வளவாக இருக்கும்? 3 மணித்தியாலங்கள் 25 நிமிடங்கள். அப்ப நாங்கள் இந்த காலத்தை எவ்வாறு கூட்டுறது என்பது தொடர்பாக இதுல படிச்சிருக்கிறோம்.
அடுத்ததாக நாங்கள் காலம் தொடர்பான கழித்தல்ல ஒரு கேள்வி செய்ய போறோம். காலம் தொடர்பான கழித்தல்னா நாங்கள் இப்படியே கழிச்சு விடுவோம். கழிச்சு விட்டோம்னா சரி, இந்த கேள்வியை நீங்கள் ஒருக்கா எழுதி கொள்ளலாம். காலம் தொடர்பான கழித்தல்ல நாங்கள் ஒரு கேள்வி பார்க்கலாம். காலம் தொடர்பான கழித்தல். கழித்தல் செய்யறதுக்கு ஒரு கேள்வி பாருங்கோ. குமார் என்ன செய்யறாருண்டா, பாடசாலையிலிருந்து வீட்ட வாரதுக்கு குமார் என்ன செய்யறார், பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு வாரார். பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு வர வேணும். குமார் வீட்டுக்கு வருவதற்கு அவருக்கு எவ்வளவு நிமிஷங்கள் எடுக்குதுண்டா, 35 நிமிடங்களும். பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு வாரதுக்கு மொத்தமாக 35 நிமிடங்கள் 30 செகண்ட்கள் எடுக்குது. 30 செகண்ட்கள். குமார் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் அவருக்கு தேவைப்படுதாம், அவர் எவ்வளவு நேரங்கள் எடுத்திருக்கிறாராம், 35 நிமிடங்கள் 30 செகண்ட்கள் எடுத்திருக்கிறார். ஆனால் அவர் இடையில கடை ஒன்றில எவ்வளவு நேரத்தை செலவழிச்சிருக்கிறாரா, 4 நிமிடங்கள் 45 செகண்ட்களை செலவழிச்சிருக்கிறார். கடையில நின்று ஏதோ வாங்கியிருக்கிறார். குமார் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு போறார். பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு, 35 நிமிடங்கள் 30 செகண்ட்கள் எடுத்திருக்குது. ஆனால் அவர் இடையில பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு போறதுக்கு இடையில கடை ஒன்றில் 4 நிமிடங்கள் 45 செகண்ட்களை செலவழித்திருக்கிறார். கடையில நின்று ஏதோ பொருட்களை வாங்கிட்டு வீட்ட போயிருக்கிறார். இப்ப கேள்வி என்ன, அவர் துவிச்சக்கர வண்டியை செலுத்திய காலம் எவ்வளவு? துவிச்சக்கர வண்டியில தான் போறார் குமார். துவிச்சக்கர வண்டியை செலுத்திய காலம் அவ்வளவு. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும், பாடசாலையிலிருந்து துவிச்சக்கர வண்டியில வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு நேரம் அவருக்கு எடுக்குது. ஆனால் அவர் இடையில கடை ஒன்றில் இவ்வளவு நேரத்தை செலவிட்டிருக்கிறார். அப்ப அவர் துவிச்சக்கர வண்டியில துவிச்சக்கர வண்டியில மட்டும் சென்ற காலம் எவ்வளவு என்று கேட்டிருக்கு. நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்தை கழிக்க வேணும். அப்ப நாங்கள் எப்படி கழிப்போம், இந்த கேள்வி ஒரு கவனிங்கோ. குமார் துவிச்சக்கர வண்டியில தான் போறார். பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு போறார். பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு போய் சேர்வதற்கு 35 நிமிடங்கள் 30 செகண்ட்கள் எடுத்திருக்குது. ஆனால் அவர் இடையில கடை ஒன்றில் ஏதோ பொருட்களை வாங்குவதற்காக இவ்வளவு நேரத்தை செலவழிச்சிருக்கிறார். அந்த நேரம் அவர் துவிச்சக்கர வண்டியை ஓட்டியிருக்க மாட்டார். ஆகவே என்ன கேள்வி கேட்டிருக்கு, அவர் துவிச்சக்கர வண்டியை செலுத்திய காலம் எவ்வளவு? துவிச்சக்கர வண்டியில
வண்டியில இருந்த வண்டியை ஓட்டுவதற்கு அவர் எவ்வளவு காலத்தை எடுத்தார் அப்படி என்றுதான் கேள்வி கேட்டிருக்குது. ஆகவே துவிச்சக்கர வண்டியை செலுத்திய காலம் நாங்கள் காணுவோம். துவிச்சக்கர வண்டியை செலுத்திய காலம் துவிச்சக்கர வண்டியை செலுத்திய காலம் நாங்கள் காண போறோம். இப்ப நாங்கள் எதுல இருந்து இதை கழிக்க வேணும்? அவர் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு போறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் பிடிச்சது? தனித்தனியாக எழுதி கழிப்போம். நிமிடங்கள், செகண்ட்கள். அப்ப நிமிடங்கள் 35 நிமிடங்கள் 30 செகண்ட்கள் எடுத்திருக்கிறார். ஆனால் அவர் இடையில கடையில நின்ற நேரம் 4 நிமிடங்கள் 45 செகண்ட்கள். நாங்கள் இதுல இருந்து துவிச்ச வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு எடுத்த காலத்துல இருந்து அவர் கடையில செலவழிச்ச காலத்தை நாங்கள் கழிச்சு அந்த அவர் துவிச்சக்கர வண்டியை செலுத்திய காலத்தை நாங்கள் காண முடியும். ஆகவே இந்த காலத்தை நாங்கள் கழிப்போம். கழிக்கும் போது பாருங்கோ, இங்க என்ன இருக்கு? 30 செகண்ட்கள், இங்க 45 செகண்ட்கள் இருக்குது. 30 செகண்ட்கள்ல இருந்து 45 செகண்ட்களை கழிக்கலாமா? கழிக்க முடியாது. ஏனென்றா இது 30 செகண்ட்கள்ன்றது 45 செகண்ட்களை விட குறைவானது. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம்? இங்கால நிமிடத்தில இருந்து இங்க ஒரு நிமிடத்தை நாங்கள் வாங்குவோம். அப்போ ஒரு நிமிடத்துக்கு எத்தனை செகண்ட்கள் வரும்? ஒரு நிமிடம் சமன் 60 செகண்ட்கள். ஆகவே 60ஓட 30 சேர்ந்ததுண்டா எத்தனை வரும்? 90. மொத்தமாக 60 செகண்ட்களையும் 30 செகண்ட்களையும் கூட்டினோம்டா 90 செகண்ட்கள். 60 செகண்ட்களையும் 30 செகண்ட்களையும் கூட்டுவோம், 90 செகண்ட்கள். அப்ப இனி நாங்கள் 90 செகண்ட்கள்ல இருந்து 45 செகண்ட்களை கழிப்போம். கழிச்சோம்டா என்ன வரும்? 45 செகண்ட்கள் வரும். 90 செகண்ட்கள்ல இருந்து 45 செகண்ட்களை கழிச்சோம்டா 45 செகண்ட்கள். ஆகவே இங்க என்ன போடுவோம்? 45 செகண்ட்கள். நாங்கள் ஒரு நிமிடத்தை இங்கால கொடுத்துட்டோம். ஆகவே இதுல மீதியாக 34 நிமிடங்கள் இருக்கும். 34 நிமிடங்கள்ல இருந்து 4 நிமிடத்தை கழிச்சோம்டா என்ன வரும்? 30 நிமிடங்கள். ஆகவே அவர் துவிச்சக்கர வண்டியை செலுத்திய காலம் எவ்வளவு? 30 நிமிடங்களும் 45 செகண்டும் ஆகும். 30 நிமிடங்களும் 45 செகண்ட்களும் அவர் துவிச்சக்கர வண்டியை மட்டும் அந்த நேரத்தில் செலுத்தி இருப்பார். நீங்களே ஒருக்கா எழுதி கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், ஏதோ இதுல நாங்கள் காலம் தொடர்பான கழித்தல் பற்றி படிச்ச நாங்கள் இதோட எங்களது இந்த காலம் என்கிற பாடமானது நிறைவுக்கு வருது. அவ காலத்துல நாங்கள் என்னென்ன விஷயங்கள் படிச்ச நாங்களா? காலத்தை அளக்கும் அலகுகள், காலத்தை அளக்கும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு பார்த்த நாங்கள். காலத்தை அளக்கும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு பார்த்த நாங்கள். அடுத்ததாக
எடுத்த காலத்தை எவ்வாறு காண்றது என்பது தொடர்பாக படிச்சு நாங்கள். அடுத்தது இப்ப நாங்கள் பார்த்தது இந்த காலம் தொடர்பான கூட்டல் கழித்தல் எவ்வாறு செய்கிறது. கூட்டு சில நேரங்கள்ல தந்திருக்கக்கூடிய கேள்வியை வாசிச்சு நாங்கள் அந்த மொத்த காலம் அப்படி என்று கேட்டா அந்த நேரங்களை நாங்கள் கூட்டுவோம். அதே நேரம் இந்த காலத்துக்கு இடையிலான வித்தியாசம், ஒரு செயற்பாடு ஒரு செயல் முடிவடைந்த காலம் எவ்வளவு, அப்ப இந்த நேரத்துல இந்த செயலானது ஆரம்பிச்சிருந்தால் அடுத்த நேரம் எவ்வளவாக இருக்கும் அப்படி என்று இந்த காலத்தை கழிக்கிறது தொடர்பான கேள்விகளும் எங்களுக்கு வரலாம். ஆகவே நாங்கள் கேள்வியை வாசிச்சு கூட்டல் கழித்தல் தொடர்பான விடயங்களை நாங்கள் செய்து கொள்ள வேணும். கூட்ட வேணுமா கழிக்க வேணுமா என்பதை அவதானிச்சு நாங்கள் செய்து கொள்ள வேணும். ஆகவே இந்த காலம் என்கிற பாடமானது எங்களுக்கு இதோட நிறைவடையுது. இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பாட அலகை பார்க்கலாம். அடுத்த பாட அலகு என்னன்னா தரமாறுல கணிதத்துல 5வது பாட அலகான எண்கோடு பற்றி நாங்கள் இப்ப படிக்க இருக்கிறோம். அப்ப எண்கோடு அப்படி என்றா என்ன, எண்கோடை எவ்வாறு வரைகிறது, அடுத்தது எண்கோட்டை பயன்படுத்தி நாங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இந்த பாடத்துல நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக எண்கோடு அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். எண்கோடுண்டா என்ன, எண்கோடு என்னத்துக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எண்களை வகை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் நேர்கோடு தான் என்னது எண்கோடு. எண்கோடுண்டா என்ன, எண்களை வகை குறிப்பதற்கு, எண்களை குறிச்சு காட்டுவதற்கு, எண்களை வகை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் நேர்கோடு. பயன்படுத்தப்படும் ஒரு நேர்கோடு தான் என்னவாகும், எண்கோடு ஆகும். எண்களை வகை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் நேர்கோட்டினை தான் நாங்கள் என்ன சொல்றோம், எண்கோடு என்றோம். அப்ப எண்கோட்டுல நாங்கள் என்ன செய்ய போறோம், எண்களை குறிச்சு காட்ட போறோம். எண்கோட்டுல என்ன அறிஞ்சு கொள்ளலாம், எந்த எண் எந்த இடத்துல இருக்கும், ஒரு எண்ணானது எந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் இடையில இருக்கும். இதுல எண்கோட்டுல நாங்கள் சில எண்களை ஒப்பிட்டு பார்க்கவும் முடியும். எண்கோட்டில குறிக்கப்பட்ட எண்கள்ல எந்த எண் பெரியதாக இருக்கும், எந்த எண் சிறியதாக இருக்கும். இப்படியான விஷயங்களை நாங்கள் எண்கோட்டை பயன்படுத்தி காண முடியும். ஆகவே எண்கோடண்டா என்ன, எண்களை வகை குறிப்பதற்கு, எண்களை குறிச்சு காட்டுறதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு நேர்கோடைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், எண்கோடு என்கிறோம். அடுத்ததாக என்ன செய்ய போறோம், எண்கோடை வரைய போறோம். எண்கோடை எவ்வாறு வரைகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்க போறோம். எண்கோடு வரைதல், எண்கோடு ஒன்றை வரைய போறோம். நான் வரையும் போது நீங்களும் எண்கோட்டை வரைஞ்சு கொள்ளலாம். எண்கோடு வரைதல். இந்த எண்கோடை வரைகிறதுக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம், வரைகோலை பயன்படுத்தி தான் எண்கோடு வரைய வேணும். சும்மா நாங்கள் கையால போடக்கூடாது. எண்கோடு எப்படி வரைகிறது என்று வரைகோலை பயன்படுத்தி நாங்கள் சொல்லுவோம். முதலாவதாக நீங்கள் ஒரு வரைகோல் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க. வரைகோலை பயன்படுத்தி எண்கோடை எவ்வாறு வரைகிறதுன்னு பார்ப்போம். ஒரு வரைகோலை எடுத்துக்கொண்டு ஒரு நேர்கோடு ஒன்றை நாங்கள் வரைவோம். வரைகோடு எடுத்துக்கொண்டு வரைகோலை பயன்படுத்தி ஒரு நேர்கோடு ஒன்றை நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது என்ன செய்ய வேணும், அதன் மீது
சமனான இடைவெளிகள் கொண்டதாக புள்ளிகளை குறிக்க போறோம். நீங்கள் உங்களோட கொப்பியில குறிக்கிறது ஈஸி. உங்களோட கொப்பி எப்படி இருக்கும்? நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கணித கொப்பி இப்படி இருக்கும். அப்படித்தானே? அப்படி ஒரு சதுர கோட்டு தாளாலான ஒரு கொப்பியை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்ப நீங்கள் எப்படி குறிக்க வேணும்? முதலாவதாக நேர்கோட வரைஞ்சிட்டு சமனான இடைவெளிகள் என்றா ஒன்று இந்த இடைவெளிகள்ல இப்படி குறிச்சு கொண்டு வருவீங்க. இப்படி ஒவ்வொரு புள்ளிக்குமா குறிச்சு கொண்டு வருவீங்க. அப்ப நாங்கள் இந்த இந்த கொப்பி தவிர வேற கொப்பி, அதாவது சதுர கோட்டு தாள்களை கொண்ட கொப்பியைத்தான் எண்கோடு பாடத்தை படிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்த வேணும். மற்ற நார்மலான இந்த ரூல் கொப்பி பயன்படுத்தினா எங்களால எண்கோடு கீற முடியாது. சதுர கோட்டு கொப்பியன்னா நாங்கள் ஒரு கோடை வரைஞ்சிட்டு சமனான இடைவெளிகள் குறிக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த எல்லா இடைவெளியும் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். இந்த சமனான இடைவெளியில நாங்கள் புள்ளிகளை குறிச்சு கொண்டு போகலாம். அப்ப நாங்கள் இந்த கொப்பிய எண்கோடு வரைகிறதுக்கு சதுர கூட்டு தாள்களை கொண்ட இந்த கொப்பியை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்த வேணும். முதலாவது என்ன செய்திருக்கிறோம்? வரைகோலை பயன்படுத்தி ஒரு நேர்கோடு வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது என்ன செய்ய போறோம்? சமனான இடைவெளிகள் கொண்டதாக புள்ளிகளை குறிக்க போறோம். இடைவெளிகள் சமனாக இருக்க வேணும். இடைவெளிகள் எப்படி இருக்க வேணும்? சமனாக இருக்க வேணும். சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிச்சிருக்கிறோம். இனி என்ன செய்ய வேணும்? அப்புள்ளிகளை இடமிருந்து வலமாக கூடி செல்லும் வரையில் நாங்கள் எண்களை குறிப்போம். இந்த புள்ளிகளில் நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய இந்த சமனான இடைவெளிகளால் ஆன இந்த புள்ளிகளில் எண்களை குறிக்க போறோம். எண்களை குறிக்கும் போது எப்படி குறிக்க வேணும்? இடமிருந்து வலமாக. இடமிருந்தா இது இடப்பக்கம், வலது பக்கம் இப்படி போகும். இடமிருந்து பலமாக அதிகரித்து செல்லும் வகையில நாங்கள் எண்களை குறிச்சு காட்ட போறோம். எப்படி எண்களை குறிப்போம்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 குறிச்சிட்டோம். அடுத்தது என்ன செய்ய வேணும்? எங்களுக்கு எது வர தேவையோ அது வரை நாங்கள் எண்கோடு கீறலாம். இந்த புள்ளி வர தேவையோ அது வரை நாங்கள் எண்கோட்டை விரிவுபடுத்தவோ சுருக்கவோ முடியும். இப்ப நாங்கள் எண்களை குறிச்சு காட்டிட்டோம். இனி என்ன செய்ய வேணும்? இந்த வலது அந்தத்தில் ஒரு அம்புக்குறி இட வேணும். வலது அந்தத்தில் ஒரு அம்புக்குரிய இட வேணும். இப்ப நாங்கள் என்ன வரைஞ்சிருக்கிறோம்? நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோட்டுக்கு தான் என்ன பெயர்? எண்கோடு எனப்படுகிறது. அப்ப இந்த எண்கோடை நாங்கள் என்னென்ன வரைஞ்ச நாங்கள் எண்கோடை வரைகிறதுக்காக முதலாவதாக ஒரு நேர் விளிம்பை பயன்படுத்தி இருக்கிறோம். நேர் விளிம்பு அல்லது வரைகோலை பயன்படுத்தி எண்கோடை வரைகிறோம். முதலாவது ஒரு நேர்கோடு கீறுறோம். நேர்கோடு கீறின நாங்கள் அடுத்ததாக நேர்கோட்டில சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிக்கிறோம். அடுத்ததாக என்ன செய்யறோம்? இடமிருந்து பலமாக எண்களின் பெருமானம் அதிகரித்து செல்லும் வகையில் எண்களை குறிக்கிறோம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 குறிச்சிட்டு என்ன செய்யறோம்? வலது பக்கத்துல ஒரு அம்புக்குறி இடுகிறோம். நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோட்டுக்கு தான் எண்கோடு என்று பெயர். அடுத்தது இந்த எண்கோடானது எண்களை எவ்வாறு எண்களை குறிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த எண்கோடு எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வரையலாம். இப்ப எங்களுக்கு 0 தேவையில்லை, பெரிய எண்களை குறிக்க வேணும் அப்படி என்றால் நாங்கள் எங்க இருந்து தொடங்கலாம்? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்படியும் தொடங்கலாம். எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன மாதிரியான எண்களை குறிக்க போறோம். நாங்கள் இப்போ 0 எல்லாம் குறிக்கல.
எங்களுக்கு 8 9 ஆகிய எண்களை தான் குறிக்க வேணும். இந்த எண்கள் தான் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், 3 ஆரம்பிக்க முடியும். ஆகவே இந்த கோடு தான் எண்கோடு எனப்படுகிறது. இந்த எண்கோடானது ஒரு வலது பக்கம் ஒரு அம்புக்குறியினால் காட்டப்படுது. இடது பக்கத்துல இருந்து போக போக எண்களோட பெருமானம் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாக செல்ல செல்ல எண்களுடைய பெருமானம் அதிகரித்து செல்லுது. பாருங்கோ, இங்க இருந்து இப்படி இந்த எண்களை பார்த்து கொண்டு போகும்போது என்ன வரிசையில போகுது, ஈர வரிசையில போகுது. 3 4 5 6 7 8 9 இடமிருந்து வலமாக செல்ல செல்ல எண்களினுடைய பெருமானம் அதிகரித்து கொண்டு செல்லுது. இந்த எண்கோட்டிலிருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? இந்த இந்த எண்கோட்டில நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய இந்த எண்கோட்டில சிறிய எண்ணாக என்ன இருக்கும்? 3 இருக்கும். 3 சிறிய எண்ணாக இருக்கும். நாங்கள் 3 சிறிய எண்ணாக இருக்கும். 10 பெரிய எண்ணாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் படிக்கலாம். அடுத்ததாக இந்த எண்கோட்டின் மீது அடுத்துள்ள இரு முழு எண்களுக்கு இடையில் காணப்படும் வித்தியாசம் என்னவாகும்? 1 ஆகும். இந்த எண்களை நாங்கள் என்ன சொல்றோம்? முழு எண்கள். இதெல்லாம் முழு எண்களை குறிச்சிருக்கிறோம். நுழைவெண்களை குறிச்சு காட்டியிருக்கிறோம் இந்த எண்கோட்டில. அடுத்துள்ள இரு முழு எண்களுக்கு அடுத்துள்ள 2 முழு எண்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்னவாக இருக்கும்? 1. 4க்கும் 5க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 1. அப்ப இந்த முழு எண்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்? அடுத்து வரும் 2 அடுத்தடுத்ததாக இருக்கக்கூடிய முழு எண்கள் இந்த எண்கோட்டுல காட்டப்பட்டிருக்குது. அடுத்தது எண்கோட்டின் மீது ஓரெண்ணானது இந்த ஒருவில காட்டியவாறு ஒரு புள்ளியின் மூலமே வகை குறிக்கப்படுகிறது. 3 இங்க இதுல இருக்கும். இந்த எண்கோட்டுல 7 குறிச்சு காட்டும் கொண்ட நாங்கள் என்ன செய்வோம்? இந்த புள்ளியைத்தான் குறிச்சு 7 என்பது இந்த ஒரு புள்ளி மட்டும்தான். 9 என்பது இந்த ஒரு புள்ளி மட்டும்தான். 6 என்பது இந்த புள்ளி மட்டும்தான். 6 நாங்கள் இங்கால குறிக்க கூடாது. 6 6 7 6க்கும் 7க்கும் இடையில உள்ள எண்கள் தான் இங்க வரும். 6 நாங்கள் இதைத்தான் காட்ட வேணும். 5 இந்த கோட்டைத்தான் இந்த புள்ளியைத்தான் நாங்கள் காட்ட வேணும். ஆகவே எண்கோட்டின் மீது ஒரு எண்ணானது இந்த உருவில காட்டியவாறு எப்படி இருக்குது? ஒரு புள்ளியின் மூலமே காட்டப்படுது. இப்ப நாங்கள் எண்கோட வரைஞ்சி எண்கோடானது என்ன மாதிரி இருக்குது அப்படி என்று தொடர்பாக நாங்கள் இப்ப படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக இது தொடர்பான ஒரு கேள்வி நாங்க செய்யலாம். எண்கோடு வரையும் போது நாங்கள் இந்த குப்பியில வரைகிறது தான் நல்லது. உங்களுக்கு சமனான இடைவெளிகள் இந்த குப்பி தாளில தான் கிடைக்கும். ஆகவே சதுர கோட்டு தாளை பயன்படுத்தி தான் நாங்கள் எண்கோடு வரைய வேணும். ஒரு கேள்வி செய்வோம். எண்கோடு ஒன்றினை வரைந்து எண்கோடு ஒன்றினை வரைந்து எண்கோடு ஒன்றினை வரைந்து எண்கோட்டின் மீது எண்கோட்டின் மீது 1 5 7 ஆகிய எண்களை குறிக்க
கேள்வி ஒன்று செய்ய போறோம் எண்கோடு தொடர்பாக. எண்கோடு ஒன்றினை வரைந்து எண்கோட்டின் மீது 1, 5, 7 ஆகிய எண்களை குறிக்க இந்த கேள்வி நீங்கள் எழுதி கொள்ளலாம். நாங்கள் எண்கோடு ஒன்று வரைய வேணும். வரைவதற்கு வரைகோல பயன்படுத்தி வரைய வேணும். வரைகோடு ஒன்றினை பயன்படுத்தி ஒரு முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு நேர்கோடு வரைவோம். நேர்கோடு வரைஞ்சிட்டு என்ன செய்ய, நேர்கோடு வரைஞ்சிட்டு சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். உங்களுடைய கோப்பியில சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்பது ஈஸியா இருக்கும். நாங்கள் இதுல சமனான இடைவெளிகள்ல குறிக்கிறோம். நீங்கள் வரைகோலை பயன்படுத்தி ஒரு கோடு வரைங்கோ. வரைஞ்சிட்டு உங்களுடைய கொப்பியில இருக்கக்கூடிய அந்த நேர்கோடு இருக்கும். இந்த இடைவெளிகளை நீங்கள் சமனான இடைவெளிகளாக பயன்படுத்தலாம். இந்த இடைவெளிகளின் மூலம் நீங்கள் இப்படி குறிச்சு கொண்டு வரலாம். ஒவ்வொரு புள்ளியாக குறிச்சு கொண்டு வரலாம். நாங்கள் சமனான இடைவெளிகளை இடுவோம். கோட்டின் வலது பக்கத்துல ஒரு அம்புக்குறி இடுவோம். இனி எண்களை குறிச்சு காட்ட போறோம். எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பாருங்க, 1, 5, 7 ஆகிய எண்களை நாங்கள் குறிக்க வேணும். ஆகவே 1ம் வர வேணும், அங்கால 7ம் வர வேணும். அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குறிப்போம். அப்ப 0 தொடங்குவோம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நாங்கள் குறிக்கக்கூடிய 3 எண்களும் வார மாதிரி எண்கோட்டுல எண்களை குறிக்க வேணும். முதலாவது நேர்கோடு வரைஞ்ச நாங்கள் சமனான இடைவெளிகளை அமைச்ச நாங்கள் எண்களை குறிச்ச நாங்கள் ஒரு அம்புக்குறியை இட்டிருக்கிறோம். இனி இந்த எண்களை நாங்கள் குறிச்சு காட்டுவோம். அப்போ 1 எங்க இருக்குது? 1 இந்த இருக்குது. இதுல இருக்கக்கூடிய இலக்கம் 1. 1 நாங்கள் குறிச்சு காட்டி இருக்கிறோம். அடுத்தது 5 குறிக்க வேணும். 5 எங்க இருக்கு? இந்த 5 இந்த இடத்துல இருக்குது என்று நாங்கள் குறிச்சு காட்டியிருக்கிறோம். அடுத்தது 7 குறிக்க வேணும். 7 இங்கே இருக்குது. ஆகவே எண்கோட்டை வரைஞ்சு 1, 5, 7 ஆகிய புள்ளிகளை இப்படி நாங்கள் தெரிகிற மாதிரி குறிச்சு காட்டினோம்டா சரி. எண்கோடை வரைஞ்சு நாங்கள் கேட்ட 1, 5, 7 ஆகிய புள்ளிகளை குறிச்சு காட்டி இருக்கிறோம். இவ்வாறு நீங்கள் எண்கோட்டினை வரைஞ்சு உங்களுக்கு கேட்கப்படுற கேள்விகளுக்கு எண்கோட்டை வரைஞ்சு புள்ளிகளை நீங்கள் குறிச்சு காட்டினீங்கன்னா சரி. இந்த புள்ளியினால் குறிக்கப்படக்கூடிய எண் என்னது? 1. இந்த புள்ளியினால் குறிக்கப்படக்கூடிய எண் 5. இந்த புள்ளியினால் குறிக்கப்படக்கூடிய எண் 7 ஆகும். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இன்றைக்கு காலம் படிச்சு நாங்கள் அந்த காலம் பாடத்தை நிறைவு செய்த பிறகு எண்கோடு தொடர்பாக கொஞ்சம் விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். எண்கோடு அப்படி என்ன, இந்த எண்கோடு அவ்வாறு வரைகிறது, இந்த எண்கோடு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அதோட இந்த எண்கோட்டுல கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் ஒரு எண்களை குறிக்க சொல்லி கேட்கும்போது நாங்கள் எவ்வாறு எண்களை குறிச்சு காட்டுறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். அப்ப இதனுடைய தொடர்ச்சியாக எண்கோட்டிலேயே நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டி இருக்குது. நாங்கள் இன்றைக்கு இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.